ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ். இந்த பிரண்டை இட்லி பொடி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சாப்பிடும்போது சாம்பார் சட்னி இருந்தால் கூட கொஞ்சம் பொடியும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். எனக்கு பொடி தீர்ந்து போச்சு. கார்டன்லேருந்து இருந்த இந்த பிரண்டை நுனி குருத்து பிரண்டை நான் செடியாக தான் வளர்க்குறேன். அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அதில் தோல் கீழே எல்லாம் உரிக்க வேணாம், அப்படியே சின்ன பீஸாக கட் பண்ணணும். பொடி பொடிப்பதற்கு நான் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கறிவேப்பிலை, மிளகாய், காஞ்ச மிளகாய், ஜீரகம், பூண்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டு ஒன்றா வறுத்துட்டு இதை தனி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நெய் ஊற்றி நல்லா முருவலாக வறுக்கணும். வறுத்துட்டு நம்ம ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி தேவைக்கு உப்பு போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சா 1 month 2 months வரை நமக்கு கெடாமல் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ண இந்த பிரண்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.